வணக்கம். வெல்கம் டு Princy's Authentic Kitchen. நீங்கள் எல்லாரும் ஐம் ஹோப்பிங் நல்லா இருக்கிறீங்க. இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட். ஆனால் இந்த ரிக்வெஸ்ட் ஏற்கனவே வந்திருக்குது கப்பல் மந்த்ஸுக்கு முதல். ஆனால் ரீசெண்டாக வந்த ரிக்வெஸ்ட் ஷாமினி கேட்டிருக்காங்க பூந்தி லட்டு செய்து காட்ட சொல்லி. ஸோ இன்றைக்கு நான் செய்ய போகிறது பூந்தி லட்டு. இந்த பூந்தி லட்டு எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஹீட்டை மீடியத்தில் வச்சுக்கொண்டு 3 டீஸ்பூன் பட்டர் இருக்குது. பட் நெய் இருந்தால் நீங்கள் நெய் போடுங்க. இது பட்டர் இருக்குது. 1/2 டேபிள் ஸ்பூன் பிஸ்டாஷியோஸ் இதையும் போடுங்க. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கஜு வெட்டி வச்சிருக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ஆல்மண்ட் இருக்குது, இதையும் வெட்டி வச்சிருக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ரேசன் சின்ன சின்ன வெட்டி இருக்கிறேன். லைட்லியாக கோல்டன் ப்ரௌனாக பொரிச்செடுப்போம். இப்போ இதில் 2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் பொரிச்சிருக்கேன். இப்போ இது டன். லைட்லியாக கோல்டன் ப்ரௌனாக இதை புறம்ப இறக்கி எடுங்க. இதில் 170 கிராம் கடலை மாவு இருக்குது. இந்த கடலை மாவை இந்த அரி தட்டில் போட்டு அரைச்செடுக்க போகிறேன். ஓகே, இது நான் அரைச்சி இந்த கடலை மாவு எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது இதில் போடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் 125 ml தண்ணி இருக்குது. இதை விட்டு இதை குழைச்சி எடுப்போம். ஒரு லம்பும் இல்லாமல் குழைச்சி எடுக்கணும். இந்த மாவை தோசை செய்வோம் அந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இந்த பதத்துக்கு எடுக்கணும். முடிஞ்சது. நான் 125 ml தண்ணியையும் பாவச்சிருக்கிறேன். இப்படி ஒரு பதத்துக்கு இருந்தேன்னு சொன்னால் தோசை நீங்கள் சுடுவீங்கன்னா அந்த பதத்துக்கு இருந்தேன்னு சொன்னால் தான் இது நெல்லாம். ஸோ இந்த மாவை நீங்கள் மிக்ஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் கலரிங் போடலாம். நான் ஃபுட் கலரிங் யூஸ் பண்ணேன். yellow கலர் ஃபுட் கலரிங். ஆனால் உங்களுக்கு வேணும்னா கேசரி பவுடர் கொஞ்சம் போடுங்க. 1/8 டீஸ்பூன் கேக் மாதிரி கேசரி பவுடர். பட் நான் yellow ஃபுட் கலரிங் ஆட் பண்ணுறேன். ஹீட்டை மீடியத்துக்கும் லோவில் வச்சுக்கொண்டு இதில் 180 ml தண்ணி இருக்குது. இது தண்ணியை விடுங்க. இதில் 325 கிராம் சீனி இருக்குது. இதையும் போடுங்க. இதில் 5 ஏலக்காய் எடுத்து இடித்து பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். இதையும் இப்போ இதில் போடுங்க. இப்போ இது நல்லா சீனி கரையணும். ஸோ இப்போ இந்த சீனி நல்லா கரைஞ்சிட்டுது. இதில் ரோஸ் வாட்டர் இருக்குது. 1/4 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர். இந்த ரோஸ் வாட்டரையும் விடுங்க இதில். இப்போ இதை மீடியம் ஹீட்டில் கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க விடணும். ஓகே, இந்த சீனி பானி எப்படி நீங்கள் பார்க்குற பதம் சரியான பதம்ன்ட்டு சொன்னால் ஜஸ்ட் உங்களோட ஃபிங்கர் எடுத்து இப்படி வச்சிங்கண்டா இந்த இப்படி ஸ்ட்ரிங்கியாக இழுபடுதெல்லாம் இப்படி ஸ்ட்ரிங்கி அழுப்படைக்க இந்த சீனி பானி காய்ச்சி முடிஞ்சுது. ஸோ இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டி இருக்கிறேன். மீடியத்துக்கும் ஹை ஹீட்டில் இந்த எண்ணெய் கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்படி ஒரு தடி இல்லாட்டி பேக் ஆஃப் ஸ்பூன் எடுத்து இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் இந்த எப்படி பபிள்ஸ் வந்தோன்னு சொன்னால் இது பர்ஃபெக்டான டெம்பரேச்சர் இதை பொரிச்செடுக்கிறதுக்கு. கரண்டியில் தான் இதை நான் பூந்தி லட்டு செய்ய போகிறேன். கரைச்சி வச்சுருக்க மாவை இதில் போட்டிங்கன்னு சொன்னால் நேச்சுரலியாக ட்ராப் பண்ணும். நீங்கள் கரண்டி வச்சு ஒன்றும் சேர்த்தவே இல்லை. நான் ஒரு கரண்டி எடுத்து இந்த சரியான பதத்துக்கு இந்த மாவு குழச்சிங்கன்னு சொன்னால் ஷேப்பில் இதை நீங்கள் பொரிச்செடுக்கலாம். இது நல்லா முருகா பொரிக்கக்கூடாது. ஒரு 30 செகண்ட்ஸ் பொரிச்சா காணும். முருகை பொரிக்காதீங்கோ. இப்போ நான் 30 செகண்ட் ஆகிட்டு நான் இதை இறக்கி எடுக்கிறேன். இந்த கிறிஸ்பியாக இருந்தேன்னு சொன்னால் சரியான முருகலாக பொரிச்சிங்கன்னு சொன்னால் இந்த பூந்தி லட்டு டேஸ்டாக இருக்காது.
இந்த சரியாக மாவு குழச்சி எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த இப்படி நல்ல ரவுண்ட் பவுலாக இருக்குது பர்ஃபெக்டாக. ஸோ நீங்கள் ஒவ்வொருக்கா வந்து இந்த பூந்தி லட்டு நீங்கள் பொறுக்கிக்க இந்த கரண்டியில் பின்பக்கம் முன்பக்கம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் தான் பர்ஃபெக்டான ரவுண்டான பூந்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி நான் கழுவி எடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் விரலால் வந்து துடைச்சிட்டு க்ளீனாக இருந்தால் சரி. இப்போ நெக்ஸ்ட் பேட்சை வந்து இதில் விடுவோம். இந்த கரண்டி வந்து க்ளீனாக இல்லாட்டி இந்த பாருங்கள், நான் ரெண்டாவது ஸ்பூன் உடைக்கு வந்து க்ளீனாக இல்லை, அப்படியே தான் டக்குன்னு பெருசாக வந்தது, ஷேப் இல்லாமல். பட் இட்ஸ் ஓகே. ஸோ கன நேரம் பொரிக்காதீங்கோ, ஜஸ்ட் போட்டு சரியான டெம்பரேச்சரில் வந்து ஹீட்டை வச்சிங்கன்னா மீடியத்துக்கு ஹையில் போட்டுட்டு டக்குன்னு எடுக்கணும், முருகக்கூடாது. பொரிச்சு வச்ச பூந்தி வந்து நான் இப்படி ஒரு கிரைண்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பல்ஸ் பண்ணி எடுக்கணும். ஏற்கனவே நான் பொரிச்சு வச்சுருந்த மிக்ஸ் நட்ஸ் இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் 2 கராம்பு இருக்குது, இந்த கராம்பையும் போடுங்க. ஸோ அந்த பூந்தி வந்து இன்னும் ஓரமாக தான் இருக்குது, சூடாக தான் இருக்குது. இப்போ இதை பல்ஸ் பண்ணி எடுப்போம். பூந்தி இன்னும் ஹாட்டாக இருக்குது, வார்மாக இருக்குது. இந்த ஆகலம் வந்து அரைக்கிறதுல ஜஸ்ட் லைட்லியாக பல்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா சரி. ஸோ இப்போ இது ஓகே டன். ஸோ அந்த பல்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பூந்தியை இதுக்குள்ள போடுங்க செப்பரேட்டான டிஷ்ஷில். ஸோ இப்போ நான் வந்து காய்ச்சி வச்சுருக்கிற பானி இருக்குது, சீனி பானி. இதில் வந்து 1/4 கப் தான் இருக்குது, 60 ml. ஃபர்ஸ்ட்டாக இதை போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. இது ரெண்டாவது 1/4 கப், another 60 ml. இது மூன்றாவது 1/4 கப் 60 ml. இது நாலாவது 1/4 கப் 60 ml. நான் காய்ச்சின சிரப் அவ்வளவும் நான் இதுக்கு விடையில. ஸோ நான் காய்ச்சின இதில் வந்து விளம் மிஞ்சி இருக்குது. டோட்டலாக யூஸ் பண்ணியிருக்கிற சீனி பானி வந்து 240 ml தான், கூட விட வேண்டாம். இப்போ இதை பிடிச்சி எடுப்போம். இந்த பூந்தி லட்டு பிடிச்சி எடுத்துருக்கிறேன். இப்படி ஒரு மஃபின் கப், மினி மஃபின் கப் இருந்தேன்னு சொன்னால் நல்லமேன்னு சொன்னால் இது ஸ்டிக்கியான ஸ்வீட் தானே. ஸோ இதை வந்து நீங்கள் செப்பரேட்டாக வந்து சர்வ் பண்ணலாம் உங்களுக்கு கெஸ்ட்டுக்கு. ஸோ வந்து செப்பரேட்டாக இதை நீங்கள் சர்வ் பண்ணி எடுக்கலாம். இதுதான் இந்த பூந்தி லட்டு. இது செய்து முடிஞ்சது. சரியான ஸ்வீட்டான ஸ்வீட். ஸோ it's done, Boondi Laddu. Okay friends, இந்த பூந்தி லட்டெல்லாம் செய்து முடிஞ்சது. ரிக்வெஸ்ட் பண்ணி எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து, ஷாமினி ஸ்பெஷலி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து, நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சதுன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கன் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனை சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.